சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கண்ணீருடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5ஆம் தேதி செங்கோட்டையன் எடுக்கக்கூடிய முடிவு என்னவாக மாறும்? அதிமுக மீண்டும் கட்சியில் பல்வேறு அணியாக மாறுமா? 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடையுமா? இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பதாகவும், அதற்கு மிக முக்கியமான காரணம், செங்கோட்டையன் அவர்கள் 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்திக்கப் போகிறார். இது மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், சசிகலாவுடன் 30 வருடம் நட்பாக பழகிய செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் சசிகலாவை ஒன்றிணைய ஏற்பாடுகளை செங்கோட்டையன் செய்ய திட்டமிட்டுள்ளாரா? செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் வெளிப்படையாக பலருக்கும் தெரியாமல் இருக்கும். ஆனால் கட்சி ரீதியாக பழகக்கூடியவர்களுக்கு செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இடையே மோதல் அதிகமாகவே தான் இருக்கிறது. இதற்கு காரணம், தன்னுடைய பதவியை பறித்து விடுவார் செங்கோட்டையன் என்ற அச்சத்தின் காரணமாக செங்கோட்டையன் அவர்களை பற்றி கவலையில் கண்ணீருடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 5ஆம் தேதி அவர் கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அதிமுக வெற்றியா தோல்வியா என்பதை முடிவு செய்யும். எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக செங்கோட்டையன் கிளம்பிவிட்டால் அவர் பின்னால் 15 முதல் 18 எம்எல்ஏக்களும் செல்வார்கள். வட மாவட்டங்களில் இது மிகப்பெரிய அளவில் ஓட்டு சதவீதத்தை பாதிக்கும். செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்காமல் இருப்பதற்கு இன்று இரவு செங்கோட்டையனை சந்திக்க எடப்பாடி திட்டமிட்டுள்ளார். அவரது எண்ணம் என்ன, எதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறார் என்பதை கேட்டு அதை பூர்த்தி செய்தால் எடப்பாடிக்கு நல்லது, இல்லை என்றால் அதிமுக தோல்விதான் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு அணியாக பிரிந்து கிடப்பது எதிரணியாக இருக்கக்கூடிய திமுகவிற்குத்தான் சாதகம், அதிமுகவிற்கு பாதகமாகத்தான் முடியும் என்று சசிகலா அவர்கள் கூறியதும் குறிப்பிடத்தக்கது. அனைவரையும் ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்குத்தான் செங்கோட்டையன் முயற்சி செய்கிறார் என்றும் பலரும் கூறுகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கண்ணீருடன் இருப்பதற்கு இதுதான் காரணம் என்றும் அரசியல் வட்டாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.